நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் திருமணத்திற்கான பொருத்தம், இந்த 10 பொருத்தம் என்பது தேவையா? அதே போல திருமணத்திற்கு செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், திருமணம் பொருத்தம் போது பார்க்க வேண்டுமா? மற்றொன்று, சுத்த ஜாதகம் என்று உண்மையா? சுத்த ஜாதகம் ஒன்று உள்ளதா, இல்ல தோல் ஜாதகம் உள்ளதா? இதைத்தான் இந்த விளக்கமா பார்க்கிறோம். 10 பொருத்தத்தை பற்றி இதை விளக்கமா பார்க்க போறோம் இந்த வீடியோல. 10 பொருத்தத்தில் எந்த அளவு 10 பொருத்தம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அற்றது என்பதை விலாவரியாக உதாரணத்துடன் பார்க்க போறோம். சும்மா வாய் வழி சொல்றது இல்லை. 10 பொருத்தம் எந்த அளவுக்கு 50 என்பதை உரிய ஆதாரத்தோடு ஒரு திருமணமானவருடைய ஜாதகத்தை எடுத்து வைத்து 10 எத்தனை பொருத்தம் இருக்கு என்பதையும் சொல்லி இன்னைக்கு விளக்க போறோம். அதே போல இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இங்க இந்த பார்வை இந்த பார்வை இருக்கு, சுத்த ஜாதகம், எல்லாரும் விலாவரியா இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நாம இந்த 10 பொருத்தத்தை பத்தி, இந்த இவருடைய திருமணம் நடைபெற்று விட்டது, திருமணத்திற்கு பிறகு மன வாழ்க்கை பிரச்சனை என்று வந்தவர்கள் நம்முடைய ஜாதகமாக வந்திருக்காங்க. அவர் என்ன சொன்னது, நாங்க 10 பொருத்தம் பார்த்தோம், 10க்கு 9 பொருத்தம் மிக சரியாக இருக்கு என்று ஜோதிடர் சொன்னார். 10க்கு 9 பொருத்தம் மிக சரியாக உள்ளது என்று ஜோதிடர் சொன்னார். ஆனால் திருமணம் செய்த செய்த மறுநாளில் இருந்த பிரச்சனை, தாம்பத்திய வாழ்க்கை இல்லை, பிரச்சனை தொடர்ந்து பிரச்சனை, எனக்கு நீ வேண்டாம் என்று இந்த மணப்பெண் சொல்கிறாள். இந்த பையனை 10 பொருத்தம் தான் இருக்கீங்க, அப்புறம் எங்க வேணாம் சொல்றாங்க? அப்ப புரிகிறதா? 10 பொருத்தம் சற்று கூட உண்மைத்தன்மை அற்றது, அதில் பலன்களே இல்லை. 10 பொருத்தம் என்பது ஒண்ணுமே கிடையாது என்பதற்கு இந்த ஜாதகம் மிக உதாரணமாக இருக்கும். அதற்கு இந்த ஜாதகத்தை போட போறோம். இது அந்த பையனுடைய பிறந்த தேதி 26/11/2001 6:30 AM. இது அந்த பையனுடைய பிறந்த நேரம். அடுத்தபடியாக பெண்ணுடைய பிறந்த நேரம் 19/5/2005 4 PM. இது அந்த பெண்ணுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த். அதை கேட்பீங்கல்ல, அதுக்கு சில கமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல நீங்களா சொல்றீங்க, உதாரணத்தை சொல்றோம், வந்து கன்சல்ட் வந்த கஸ்டமரோட ஜாதகத்தை சொல்றோம், அவங்க அனுபவப்பட்டு தான் போடுறோம், சரிங்களா? பையனுடைய நட்சத்திரம் மீனம், உத்திரட்டாதி, மீனம் உத்திரட்டாதி. பொண்ணுக்கு கன்னி, உத்திரம், கன்னி உத்தர நட்சத்திரம். 10 பொருத்தம் பார்த்தோம்னா ஆடே அப்பா, ஐயோ அற்புதமா இருக்கு. இவங்க என்ன சேர்ந்து வாழ்வாங்க. உத்திரத்திற்கும் உத்திரட்டாதிக்கும் அப்படி இருக்கு, மீனத்துக்கும் கன்னிக்கும் மிக அற்புதமா இருக்கு. 10 என்ன ஜோசியரு 10க்கு 9 பொருத்தம் உள்ளது. 10க்கு 9 பொருத்தம் இருக்கு. திருமணம் தாராளமா செய்யலாம், மிக நன்று. இதுல அப்படியே ஒரு கட்டத்துக்கு ஜோசியர்கள் எல்லாம் அப்படியே ஒரு அட்டவணை மாதிரி வச்சுக்கிட்டு, தின பொருத்தம், கன பொருத்தம், யோனி பொருத்தம், என்னென்ன பொருத்தமோ 10 பொருத்தம், அது மகேந்திர பொருத்தம், ரச்சி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதி பொருத்தம், அப்படியே ஒரு அட்டவணை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு புத்தகம், புத்தகம் இருக்கும், ஒரு 10,000 ரூபாய் புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துல போட்டிருக்கும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இடத்துக்கு இது இருக்கு, இது யானை, இது சிங்கம், இது பசுமாடு, இது போன்ற தவறான கருத்துக்கள் உள்ள ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு 20 ரூபாய் புத்தகம் என்பது ஒரு ஆணின் பெண்ணின் வாழ்க்கையை தலைவரை முடிவு பண்ணுதுங்க. ஒரு அதே இப்ப இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சில ஆப்புகளே இருக்கு, பொருத்தம் போன்ற ஆப்புகளா இருக்கு. அது ஆப்ல போட்டீங்கன்னாவே அது ஜோசிய தேவையில்லை, நீங்களே போட்டுக்கலாம். பெண் நட்சத்திரம், ஆண் நட்சத்திரம் போட்டு நீங்களே அதுக்கு கிரீன் கலருக்கு பொருத்தம், சோப்பாவுக்கு பொருத்தம் இல்லை, நீங்க ஜோசிய தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கலாம். 10க்கு 8 பொருத்தம் இருக்கு. அதை பாருங்க, ஒரு ஜோதிடம் என்பது மகா ஒரு அற்புதமான மகா கடல். அதை கொண்டு ஒரு சாப்பில் அடக்க முடியுமா? அது சாப்பில் அடக்க முடியாது. எதுக்கு ஜோசியரு? ஜோசியர் தேவையில்லையே, ஜோதிட நிலையிலே தேவையில்லையே. நீங்களே உங்க பெண்ணுடைய நட்சத்திரங்களை பார்த்து பொருத்தத்தை தெரிந்து கொள்ளலாமே. பாருங்க, அப்பில் அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இல்லை என்பதை வெளிச்ச புடம் போட்டு காட்டுகிறது. நீங்க 10க்கு நீங்க செக் பண்ணிக்கங்க, எந்த ஆப்ல செக் பண்ணிக்கங்க. நான் கொடுத்துருக்கேன், டேட்டா ஆஃப் கொடுத்துருக்கேன், நீங்க எந்த ஆப்ல வேணா போட்டு செக் பண்ணிக்கங்க. இல்ல எந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க, 10க்கு 9 பொருத்தம் இருக்கிறது. இருந்தும் இது மன வாழ்க்கை சரியில்லை, இந்த பெண் இவரை வேண்டாம் என்கிறார். இந்த பையனை இந்த பெண் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்றார். காரணம் என்ன? இங்கே 10 பொருத்தம் அடிமுட்டால் தன்னை ஒதுக்கி விட்டு 10 பொருத்தம் என்ற
அடிமுட்டாள் தந்தை ஒதுக்கி விட்டு நம்ம இங்க என்ன பார்க்கணும்? ஜாதக அனுகூல பொருத்தம். ஜாதக எதை பார்த்து என்ன செய்யணும்? ஜாதக அனுகூல பொருத்தம். ஜாதக ஜாதக அனுகூலம். ஜாதக அனுகூல பொருத்தம் என்னங்க? இருவருடைய கட்டங்களை வைத்து பார்க்கணும். இருவருடைய கட்டங்களையும் வைத்து பார்க்க வேண்டும். கட்ட வைத்து பார்க்க என்ன பார்க்கணும்? முதன்மையாக லக்கணம். திருமண பொறுத்தவரைக்கு லக்கணம். ஆண் பெண்ணுடைய லக்கணங்கள் எப்படி இருக்கு? ஆண் பெண் லக்கணங்கள் எப்படி இருக்கு? லக்கணங்களை பொறுத்தவரை சுபர் லக்கணங்களை சுபர்களோடும் பாவர் லக்கணங்களை பாவர் இணைக்கும் போது ஒற்ற குணமுடையவர்களாக இருப்பார்கள். இப்போ ஒரு நல்ல நல்லா இருப்பான், ஒரு கெட்ட கெட்ட சேர்ந்தா அவனோட திங்கிங் ஒரே மாதிரி இருக்கும்ல. அதுக்காக என்னன்னா பாவர் லக்கணங்களை பாவரோடும் சுபர் லக்கணங்களை சுபரோடும். எதற்காக என்றால் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஒரே மாதிரி குணம் கொண்ட லக்கணங்களை நாம் இங்கே இணைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். சும்மா சொல்ற எதுக்கான சொல்றோம்? இருவர் குணங்கள் ஒரே மாதிரி. நட்சத்திரத்தை பொறுத்த குணங்கள் இருக்கா? இருக்காது. ஜாதக நம்முடைய கிரந்தங்கள் சொல்லப்பட்டதே, பழமையான கிரந்தம் சொல்லப்பட்டதே ஜாதக அனுகூல பொருத்தம் என்ற முறைதான். இங்கே முதலில் லக்கணத்தை பார்க்க வேண்டும். ஆண் பெண்ணுடைய லக்கணங்கள் எப்படி இருக்கு? முதன்மையாக சுப லக்கணம் சுபோடு சேர்த்து குரு லக்கணத்தை பார்த்தாரோ லக்கணத்தில் இருந்தாரோ அவர்களுக்கு சனி லக்கணத்தை பார்த்தவரோ அல்லது லக்கணத்தில் சனி இருந்தாரோ இரண்டு பேரையும் இணைக்க கூடாது. குருனா வலது சந்திரன் சிக்குன் போன்ற சுபர்களை இணைத்துக் கொள்ளலாம், எந்த தவறும் கிடையாது. பாவர் தான் பாவர் கருத்து. குரு லக்கணத்தில் உள்ளவன் என்ன பொதுவான பொதுநலவாதியாக நேர்மையாளனாக உண்மையாளனாக ஒருவருக்கோ இருப்பான். சனி யார் என்ன ஆகும்? அவன் சீட்டிங் பார்ட்டியாக பிறரை சொன்ன. அப்ப ஒரு லக்கணத்தில் குரு இருக்கவனையும் ஒரு சனி என்ன ஆகும்? இவன் இங்க தூங்கிட்டு சேட்டை பண்ணிட்டு தெரியுமா இந்த பொண்ணு ஒரு அழுவிட்டு இருக்கும். அப்ப எப்படி வாழ்க்கை ஒத்து போகும்? இதே ஒண்ணு சொல்றேன்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கும்போது இரண்டு பேரும் ஏமாத்தினாலும் சேர்ந்து ஏமாறலாம், தப்பு கிடையாது. ஏமாந்தாலும் சேர்ந்து ஏமாறலாம். இரண்டு பேருக்குள் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. திருமணத்தை பொறுத்தவரை இதை நாம் மிக கவனமாக பொருத்த வேண்டும். இதுக்கு முதன்மையானது லக்கணம். பொருத்தத்திற்கு அனுபவத்தில் முதன்மையானது லக்கணம். அடுத்ததாக இரண்டாம் இடம் எப்படி இருக்கு? இவருடைய இரண்டாம் இடங்கள் எப்படி இருக்கு? அடுத்ததாக ஏழாம் இடம், எட்டாம் இடம். இந்த 2, 7, 8ஆம் இடங்கள் எவ்வாறு உள்ளது? இந்த இடங்களை முடித்த பிறகு அடுத்ததாக நம்ம இங்க வந்துடணும். ஐந்தாம் இடம். ஐந்தாம் இடம் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் எவ்வாறு இருக்கும்? எப்ப கிடைக்கும்? ஒரு திருமணத்துக்குன்னா ஒரு 1 வருஷம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் ஒரு திருமணம் பார்க்க முடியல, ஒரு 2 வருஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கா? அதன் மாதிரி சேர்த்து மேட்ச் பண்ணணும். அதன் பிறகு இந்த 2, 7, 8 இந்த இடங்களை பார்த்த பிறகு இவனையும் செக் பண்ணிட்டு எப்படி ஒரு ரெண்டு ஜாப் ஜட்ஜ் பண்ணணும் எப்படி இருக்கு. இப்போ ஒரு திருமணம் பண்ண என்பது ஒரு 30, 40 60 வாழ்ந்த போறாங்க. ஒரு வாழ்க்கையில் பசு பட்டினி இல்லாமல் நோய் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அன்னனை சாப்பிட்டா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? இவருடைய தசா புத்திகளை பார்க்கணும். ஆண் பெண்ணுடைய ஆண் பெண் தசாபுத்தி, ஆண் பெண் தசாபுத்தியை பார்க்க வேண்டும். ரெண்டு தசாபுத்தி எப்படி இருக்கு? தசாபுத்தி தாங்க வாழ்க்கை சம்பளம் நிர்ணயம் பண்ணும். ஒரு வாழ்க்கை எப்படி வாழ போகுது, எந்த கிழமை எங்க இருந்தாலும் கூட தசாபுத்தி ஒரு நல்ல திசைகளாக யோக திசைகளாக இருவருக்கு வரும்போது வாழ்க்கையில் சில சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அப்ப நல்ல திசை வருதா? முதன்மையாக 6 புத்திகள் வந்தா அந்த காலகட்டம் ஒரு 6 மாதம் 1 வருடம் வரும்போது இப்ப திருமணம் செய்யாதீங்க என்று சொல்வது. ஏன்னா 6 புத்திகள் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் சண்டை சச்சரவு போன்ற இடங்களை கொடுக்கும். ஆனா திசை வந்தா திசைக்கு வந்த பிறகு அது சுய புத்தியை கழிந்த பிறகு செய்ய சொல்வது என்பது மிக நல்லது. சில விஷயங்களை நம்ம பார்த்து ஒரு ஜாதகம் நம்மளோட பொருத்தம் பார்க்க வர்றாங்கன்னா நம்ம நம்பி வராங்க. இருந்தோட வாழ்க்கை சும்மா நமக்கு ஏதோ 5 ரூபாய் கிடைக்குது வயல போற விஷயம் கிடையாது. இது அவங்களுடைய வாழ்க்கை. ஒரு ஜாதகத்தை முழுமையாக நம்ம ஜட்ஜ் பண்ணணும். இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, இது ஒத்து வருமா வராது. ஏன்னா இந்த பெண்களை இந்த மாப்பிள்ளை கிடப்பாரு, அந்த பையனுக்கு அவர் இந்த பொண்ணு கிடப்பாங்க. நம்ம இதுதான் பிக்சன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மிக கவனமாக பொருத்தங்களை நாம் இங்கே பார்த்து மன தம்பதிகளை இணைக்க வேண்டியது ஒரு நம்முடைய ஜோதிட கடமை. ஏன் நம்ம மதபத்தை எதிர்க்கிறோம்? நமக்கு ஒன்று பதப்பத்தை ஒன்றும் எதிரி கிடையாது. நமக்கு ஒண்ணு நம்மளே ஜோசியர். நம்ம ஏன் விஷயம் இருக்கோம்? நம்மளுடைய துறை விஷயங்களை தவறுகளை நம்ம தான் திருத்திக்கணும். நம்ம தானே கலந்துருக்கணும். அதுக்குள்ள என்ன தவறு இருக்கோ நம்ம தானே கலந்துருக்கணும். நம்மளுடைய வேலை
தயவு செய்து 10 பொருத்தம் என்ற இந்த ஒரு பொருத்தத்தை பார்த்து திருமணம் போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள். கட்ட பொருத்தம், அனுகூல பொருத்தம் என்ற இந்த முறையை பார்த்து 2ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் இடம் எப்படி, 8ஆம் இடம் எப்படி, அது குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, இது போன்ற விஷயங்களை பார்த்து திருமணம் செய்யும் போது திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். அதுவும் லக்கணங்களை மிக கவனமாக பார்க்க வேண்டும். சுப லக்கணம் சுபரோடும் பாவர்களை பாடும், பாவர்களை தான் பாவர்களை இணைக்க வேண்டும், சுபர்களை சுபர்களை இணைக்க வேண்டும். இந்த முறையை உறுதியாக முதல்ல மனசை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயங்கள் ஜோதிட ரீதியாக, அதுவும் சில இடங்களில், எல்லா இடத்துலயும் இல்ல, இந்த சில கொங்கு மண்ணா சொல்றல அந்த இடங்கள்ல சொல்லப்படுகிறது. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த இடங்கள்ல சொல்லப்படுது. சுத்த ஜாதகம் தோசம் கேட்கிறாங்க. ஜாதகம் பக்கம் வரக்கூடிய என்னுடைய ஆன்லைன் கன்சல்ட்ல வரக்கூடியவங்களே கேட்கிறாங்க, ஐயா என்னுடைய பொண்ணு சுத்த ஜாதகம் இருக்கு, அம்மா ஒன்னு சொல்ற, ஐயா ஒன்னு சொல்ல கேட்டுங்க, இந்த சுத்த ஜாதகம் தோச ஜாதகம் என்று எதுவுமே கிடையாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, 27 நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திரங்கள் தான், 9 கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான், 12 கட்டங்களுமே நல்ல கட்டங்கள் தான். அது நமக்கு எப்படி இருக்கு, எந்த மாதிரி பலன் செய்ய போகிறது, இதைத்தான் கைவிட ஒரு தூர வேலை. இங்க எதுவுமே இங்க சனி திசையில் கோடீஸ்வரன் ஆனவனும் உண்டு, குரு திசையில் ரோட்டுக்கு வந்தவனும் உண்டு. குருனா பொறுத்துவாரு சனக்கிற அப்பெல்லாம் இதுல பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தவிர இதில் எந்த அளவுக்கும் உண்மை தன்மை கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க, 99.9% தோசை ஜாதகம் தான் எல்லாருக்குமே சொல்ல போனா. ஏனென்றால் இங்க தோசை ஜாதகம் எதுவும் கிடையாது. அதுதான் சொல்றேன். இங்க சுத்த ஜாதகம் என்ற ஒரு முறையும் கிடையாது, தோசை ஜாதகம் தோசை ஒன்று இல்லவே இல்லை, சுத்த ஜாதகம் என்ற ஒரு முறையே இல்லவே இல்லை. அதே போல செவ்வாய் தோஷம் 2, 4, 8ஆம் இடங்களில் செவ்வாய் தோஷம் இல்லவே இல்லை. செவ்வாய் தோஷம் என்ற வேலை செய்ய செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய. இன்னொன்னு முறை சொல்லப்படுகிறது. ஏன்னு என்ன சொல்றாங்கன்னா, செவ்வாய் 2ல இருந்தா 2ல மாப்பிள்ளை தான் வேணும், 4ல இருந்தா 4 மாப்பிள்ளை தான் வேணும், 7ல இருந்தா அதே மாதிரி 7, 8ல இருந்தா அதே மாதிரி 8, அதே மாதிரி ராகு 1ல இருந்தா 1, ராகு 2ல இருந்தா 2. எப்படின்னா பெட்டர் மாஸ் ஆயிட்டே வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா இருக்கு இந்த கதை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது மாதிரி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே 2ஆம் இடங்கள் 4ஆம் இடங்கள் இதை பார்த்து விட்டு அந்த அதிபதி எப்படி இருக்காரு, இங்க இருந்தாதான் தெரியல, அதிபதி தான் முக்கியம், யார் இருக்கான முக்கியம் கிடையாது. அந்த அதிபதி எப்படி இருக்கு, அந்த ஸ்தானம் எப்படி இருக்கிறது, அறிவு எவ்வாறு இருக்காரு, இந்த இடங்களை பார்த்து பொருத்தம் செய்து தசாபுதிகளை வைத்து பொருத்தம் செய்வதால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கணிக்க முடியும். சும்மா ஒரு 10 பொருத்தம் பார்த்தோம் தயவு செய்து பார்க்காது. ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடம் பார்த்து ஒரு முறையான பொருத்தத்தை தேர்ந்தெடுத்து இருவரை மனதை இணைக்க வேண்டும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து இனிமே உங்க பிள்ளைகளுக்கோ உங்க உறவுகளுக்கோ 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யாதீர்கள். தயவு செய்து அந்த முறையை நிறுத்திவிட்டு நீங்க கேளுங்க. ஜோசியத்தை போகும்போது யார்கிட்ட பார்த்தாலும் நீங்க கேளுங்க, ஐயா எங்களுக்கு 10 பொருத்தம் நம்பிக்கை இல்லை, அதனால விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு கட்ட ரீதியா பொறுத்துங்க, கட்ட ரீதி பொறுத்துவீங்களா, எப்படி பொறுத்துவீங்க விஷயங்களை கேள்வி கேளுங்க. நீங்க ஜோசியத்துக்கு நீங்க கேள்வி கேளுங்க, எப்படி இருக்கு எங்களுக்கு கட்ட 2ஆம் இடம் எப்படி இருக்கு, 4ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் இடம் எப்படி இருக்கு, 8ஆம் இடம் எப்படி இருக்கு, 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, என்ன குழந்தை பிறக்கும், எப்ப பிறக்கும், இதுல விஷயங்களை கேளுங்க. கேட்டா தானே நம்ம பலன் அடைய முடியும். நம்மளும் ஜாதகம் பார்க்க எண்ணினால் நீங்கள் இந்த தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். 70 10 73 13 65 இது நம்முடைய தொடர்பு எண். இந்த தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு இங்க உங்களுடைய ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருப்புதிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி. தயவு செய்து இனிமேல் 10 முறையை விட்டுங்க.